ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிளாட்ஃபார்ம் சுதாகர் பேசுகிறேன். காலைல தூங்கி வந்தோடனே ஒரே இன்ப அதிர்ச்சிங்க. ஆமாம். அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணால் ஒரு ரூ. 5000 இருக்குது. ரொம்ப சந்தோஷம். முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ரொம்ப நன்றி. நான் என்ன கேட்குறேன்னா, போன பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 3000 கொடுத்தீங்க. அதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு ஒரு நயா பைசா கூட தரல. ஸோ இப்போ எதிர்பார்க்காம ஒரு ரூ. 5000 வந்திருக்கு அக்கௌண்ட்டில். இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றி. அதுக்கு மேலே வந்து முக்கியமாக ஒருத்தருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கணும். அவர் யாருன்னு சொல்கிறீங்களா? அவர் தான் நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கு நன்றி. என்னடா அவன் ரூ. 5000 அங்கே வாங்கிட்டு நன்றியை வந்து தளபதி விஜய்க்கு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அவருடைய அரசியல் வருகையால் தாங்க இவ்வளோ பெரிய மாற்றமே. சரிங்களா? ஏன்னா வந்து எங்கே தோற்றுற போகிறோம் அப்படின்ற பயத்தில் வந்து புதிய புதிய இன்ப அதிர்ச்சிலாம் கொடுக்குறாங்க. எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் இல்லையா? அவர் வர்றன்றதுனால அந்த பயத்தில் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த ரூ. 5000 வச்சு எத்தனை நாளுங்க சாப்பிட முடியும்? விலைவாசிலாம் பார்த்திங்கன்னா கண்ணாப்பினான்னு இருக்குது. கடல் மாதிரி இருக்குது விலைவாசி. நீங்கள் கொடுக்குற ரூ. 5000 வந்து பெருங்காய கட்டி மாதிரி. அந்த கடலில் வந்து இந்த பெருங்காயத்தை போட்டால் எங்கன்னா தேட முடியுமா? அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் இதெல்லாம் கேட்கல. மக்கள் வாழ்வதற்கான விலைவாசி குறைவாக இருக்கும். விலைவாசி குறைவு ப்ளஸ் இளைஞருடைய வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். ஸோ இதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஸோ அதனால் 2026 இதெல்லாம் வந்து தளபதி விஜய் அண்ணா வந்தால் தான் இதெல்லாம் மாறும். இந்த விலைவாசிலாம் குறையும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். வாழ்க தளபதி, வாழ்க டிவிக்கு.